சாந்தி 9/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எதுவரை படிக்க வேண்டும்? எதுவரை படிக்க வேண்டும்? எதற்காக படிக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, ஆத்மா எதை பொறுத்து தங்க யுகத்திற்கு செல்லும்? ஆத்மா எதை பொறுத்து தங்க யுகத்திற்கு செல்லும்? மூன்றாவது கேள்வி, பாபாவை ஏன் மந்திரவாதி என்று கூறுகிறார்கள்? பாபாவை ஏன் மந்திரவாதி என்று கூறுகிறார்கள்? நான்காவது கேள்வி, இந்த முரளியில் முதல் முக்கிய விஷயம் என்று பாபா எதை கூறுகிறார்? இந்த முரளியில் முதல் முக்கிய விஷயம் என்று பாபா எதை கூறுகிறார்? அஞ்சாவது கேள்வி, எந்த போதையில் இருக்க வேண்டும்? எந்த போதையில் இருக்க வேண்டும்? fill in the blanks. தூய்மை ஆவதன் மூலம் டேஷ் ஆவீர்கள். தூய்மை ஆவதன் மூலம் டேஷ் ஆவீர்கள். இரண்டாவது, தினமும் பயிற்சி செய்வதன் மூலம் டேஷ் வந்துவிடும். தினமும் பயிற்சி செய்வதன் மூலம் டேஷ் வந்துவிடும். மூன்றாவது, ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரத்தை வைத்து டேஷ் முடியும். நான்காவது, ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரத்தை வைத்து டேஷ் முடியும். நான்காவது, தனது நெற்றியில் சதா டேஷ் என்ற கையை அல்லது கரத்தை அனுபவம் செய்யக்கூடிய டேஷ். தனது நெற்றியில் சதா டேஷ் என்ற கரத்தை அனுபவம் செய்யக்கூடிய டேஷ். அஞ்சாவது, சேவையின் மூலம் டேஷ் அனுபவம் செய்து மற்றும் செய்விக்கக்கூடியவர்கள்தான் டேஷ். சேவையின் மூலம் டேஷ் அனுபவம் செய்து மற்றும் செய்விக்கக்கூடியவர்கள்தான் டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எதுவரை படிக்க வேண்டும்? எதற்காக படிக்க வேண்டும்? எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த படிப்பே தூய்மையான உலகத்திற்காகத்தான் மற்றும் தூய்மை ஆகுவதற்காகத்தான். எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை படிக்க வேண்டும்,
கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த படிப்பே தூய்மையான உலகத்திற்காகத்தான் மற்றும் தூய்மை ஆக்குவதற்காகத்தான். இரண்டாவது கேள்வி, ஆத்மா எதை பொறுத்து தங்க யுகத்திற்கு செல்லும்? பாபா சொல்றார், எந்த அளவிற்கு யோகாவில் இருப்பீர்களோ அதை பொறுத்து ஆத்மா தங்க யுகத்திற்கு செல்லும். எந்த அளவிற்கு யோகாவில் இருப்பீர்களோ அதை பொறுத்து ஆத்மா தங்க யுகத்திற்கு செல்லும். மூன்றாவது கேள்வி, பாபாவை ஏன் மந்திரவாதி என்று கூறுகின்றார்கள்? அதற்கு பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, மனித நிலையிலிருந்து தேவதையாக புதிய உலகத்தில் ஆக்குகிறார். மனிதனை பாபா என்ன பண்றாரு? தேவதையாக புதிய உலகத்தில் ஆக்குகிறார். அதிலே தெய்வீக திருஷ்டியின் சாவி பாபாவிடம் இருக்கின்ற காரணத்தினால் மந்திரவாதி என்று கூறுகிறார்கள். தெய்வீக திருஷ்டியின் சாவி பாபாவிடம் இருக்கின்ற காரணத்தினால் மந்திரவாதி என்று கூறுகிறார்கள். நாலாவது கேள்வி, இந்த முரளியில் முதல் முக்கிய விஷயம் என்று பாபா எதை கூறுகிறார்? யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி, எந்த போதையில் இருக்க வேண்டும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும். fill in the blanks. முதலாவது, தூய்மை ஆவதன் மூலம் டேஷ் ஆவீர்கள். தூய்மை ஆவதன் மூலம் பாபாவிற்கு சமமாக ஆவீர்கள். இரண்டாவது, தினமும் பயிற்சி செய்வதன் மூலம் டேஷ் வந்துவிடும். தினமும் பயிற்சி செய்வதன் மூலம் புத்தியில் வெளிச்சம் வந்துவிடும். வெறும் வெளிச்சம் சொல்லல பாபா, தினமும் பயிற்சி செய்வதன் மூலம் புத்தியில் வெளிச்சம் வந்துவிடும். மூன்றாவது, ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரத்தை வைத்து டேஷ் முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரத்தை வைத்து நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். நான்காவது, தனது நெற்றியில் சதா டேஷ் என்ற கையை அனுபவம் செய்யக்கூடிய டேஷ். தனது நெற்றியில் சதா தந்தையின் ஆசீர்வாதம் என்ற கையை அனுபவம் செய்யக்கூடிய விக்ன விநாசக் ஆகுங்கள். தடைகளை வென்றவர் ஆகுங்கள். தடைகளை அழிக்கக்கூடியவர் ஆகுங்கள் சொல்லலாம், அல்லது விக்ன விநாசக் ஆகுங்கள். அஞ்சாவது, சேவையின் மூலம் டேஷ் அனுபவம் செய்து மற்றும் செய்விக்கக்கூடியவர்கள் தான் டேஷ். சேவையின் மூலம் அழியாத குஷியின் அனுபவம் செய்து மற்றும் செய்விக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான சேவாதாரிகள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.